இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் ஸ்பெஷல், அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ண போகிறோன்றது தான். ஆனால் அந்த மஞ்சூரியனை நான் பண்ணலை, நம்ம காயல் சமையல் நண்பர்களுக்காக ஸ்பார்க் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு நேரடியாக போனேன். அங்கே செஃப் ஷாஜகானும் நம்ம கூட 3rd year ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இவங்க தான் நம்ம செஃப் ஷாஜகான். பேக்கில் நிறைய நாய்ஸ் கேட்டதுனால அவங்க பேசுகிறது நமக்கு சரியாக கேட்கல. இப்போ 3rd year ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. காலிஃப்ளவர் ஆல்ரெடி அவங்க கிரேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கேபேஜை ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில எல்லாம் எவ்வளோ தான் கட் பண்ணாலும் இந்த அளவுக்கு மைன்யூட்டாக கட் பண்ண முடியாது. காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ்லாம் மெசம்பிளாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். காலிஃப்ளவர், கேபேஜ், அதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பொடிசார் நறுக்குன கேரட், இல்லை தனியாக கூட கேபேஜ், அந்த மாதிரி பண்ணுறதை விட நம்ம இப்படி பண்ணோம்னா ரொம்ப ருசி அதிகமாக இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மேரினேட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சிலர் பிரெட் க்ரம்ஸ் கூட இதோட ஆட் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம இதில் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக தான் நம்ம கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப கொலன்னு இல்லாமல் ஜஸ்ட் பால் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி உள்ள ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் தேவைன்னா மைதாவோ அல்லது கார்ன்ஃப்ளவர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம், அல்லது பிரெட் க்ரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக, ரொம்ப பெருசாக பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக கீழே ஒட்டாத அளவுக்கு மைதாவை கீழே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பால்ஸை மேலே எடுத்து வச்சுருக்காங்க. இதை நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். நம்ம ஹோட்டலில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அப்படின்னா அதை காலிஃப்ளவரை தனியாக பொரிச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஒரிஜினல் சைனீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸாக தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதை சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க, அதாவது சாஸ் பண்ணுறதுக்கு இப்போது. ஸோ இது கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்ல பொடிசாக நறுக்குன கார்லிக்கு, ஏன்னா நம்ம சைனீஸ் ஐட்டமில் மோஸ்ட்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் எல்லாத்தையுமே கிரேட் பண்ணியோ அல்லது ரொம்ப நைஸாக சாப் பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் கடாய் ஹீட் ஆகிடுச்சின்றதுனால அது இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர் அண்ட் தென் ஃபைன்லி சாப்டு க்ரீன் சில்லிஸும் இதோட ஆட் பண்ணுறாங்க. இதோட அக்யூரேட் மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதாவது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ் இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது உங்களுக்கு சாஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் இதில் ஒரு காலிஃப்ளவர் பெருசாக எடுத்திருக்காங்க, கேபேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 பால்ஸ் கிட்ட பண்ணுறதுனால ஒரு 2-3 ஆனியன்ஸ் பொடிஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, ஏன்னா சீக்கிரம் ஆனியன் ஃப்ரை ஆகணும்ன்ட்டு. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அதாவது இங்கே சைனீஸ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். அடுத்ததாக நம்ம இதில் ஃபைன்லி சாப்டு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறோம். மோஸ்ட்லி நிறைய சைனீஸ் ஐட்டமில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்ப்ரிங் ஆனியன் தான். ஸோ அதோட இதில் டொமேட்டோ சாஸ் ஆர் கெட்சப் அந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், இந்த 3 தான் இதில் மெயின். கொஞ்சம் வினிகர் இதையும் ஆட் பண்ணி சாஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணாதான் நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த ஒரு ஷைனி லுக்கும் அந்த சாஸில் உள்ள
இது கிடைக்கும் நமக்கு. இதில் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் ஊற்றினா தான் நமக்கு கலர் கிடைக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் இப்போ கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு திக்காக ஆகிடும் நமக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இதில் தண்ணி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நல்ல சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சால்ட் நீங்கள் பார்த்துங்க. காரத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் க்ரீன் சில்லிஸ், ஃபைன்லி சாப்டு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் பால்ஸை இதோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த சாஸோட. ஸோ இது கொஞ்சம் இதோட மிக்ஸ் ஆகணும், கிரேவி வந்து நம்ம பால்ஸ்குள்ளே சேரணுன்றதுனால கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, சும்மா ஜஸ்ட்டு தெளித்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு கடைசியாக நம்ம ஃபைன்லி சாப்டு ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போதும். அது அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ வச்சிட்டிங்கன்னா நமக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சைனீஸ் ஐட்டம், அதாவது எதோட சாப்பிட்லான்னா ஃப்ரைட் ரைஸ், அப்படி இல்லைன்னா ஸ்டார்டர் மாதிரி கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து சாஸோட சூப்பராக மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.